முத்தலகுல இந்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, யார் யாரும் என்னென்னமோ சொல்லியும் அஞ்சலி யார் பேச்சையும் கேட்கற மாதிரி இல்ல. நேரா முத்தலகு கிட்ட போய், மீனாட்சி என் குழந்தை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. என் குழந்தைய எனக்கு தெரியாதா, மீனாட்சி என் குழந்தைதான், நான் தரமாட்டேன் அப்படின்னு முத்தலகும் அடம் பிடிக்கிறாங்க. சும்மா இருப்பாங்களா அஞ்சலி நேரா போய் சரவணனை தூக்கிட்டு வந்துடுறாங்க. இங்க பாருங்க, இதுதான் உங்க குழந்தை, மீனாட்சி என் குழந்தை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. பூமி நீ சொல்லு பூமி அப்படின்னு அஞ்சலி பூமிய சொல்றாங்க. பூமியும் ஆமா முத்தலகு, உங்களுக்கும் எனக்கும் பிறந்தது சரவணன் தான், மீனாட்சி கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. முத்தலகு கிட்ட இருந்து மீனாட்சிய டக்குன்னு வாங்கிடுறாங்க அஞ்சலி. முத்தலகுக்கு அப்புறமா பயங்கரமா கோவப்படுறாங்க. நீங்க எல்லாம் தானே மீனாட்சி என் குழந்தைன்னு சொன்னீங்க, இப்ப இல்லைன்னு சொல்றீங்க, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, எனக்கு எல்லாமே ஞாபகம் வர வரைக்கும் யாரும் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாரும் போயிடுறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. இவ்வளவு நாளா சரவணனோட அம்மா எங்க போனாங்கன்னு தெரியல. திடீர்னு நாளைக்கு வர்றாங்க வீட்டுக்கு. முத்தலகு பார்த்தோன்னா, அம்மா நீங்க வந்துட்டீங்களா, நீங்க மீனாட்சிய அஞ்சலி கிட்ட இருந்து வாங்கிட்டீங்களான்னு கேக்குறாங்க. என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு முத்தலகு சொல்ல, என்னம்மா உங்களுக்கு மறந்துருச்சா, பிரியா டாக்டர், ஹாஸ்பிட்டல், மீனாட்சி அப்படின்னு சொல்றாங்க. இத கண்டிப்பா யாராவது ஒட்டு கேட்கணுமே, வேற யாரு, அஞ்சலி நின்னு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. முத்தலகுக்கு எல்லாமே மறந்துருச்சுன்னு இவங்களுக்கு தெரியாது. மறுபடியும் உங்களுக்கு ஞாபகம் இல்லையான்னு கேக்குறாங்க. முத்தலகு அதிர்ச்சியில அவங்கள பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ இது என்ன புது வம்பா இருக்கே அப்படின்னு அஞ்சலி இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு ஷாக் ஆகுறாங்க. சரவணனோட அம்மாவால இனி என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுது, உண்மை எப்ப வெளியே வரப்போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து முத்தலகுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.